ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலிருந்து சிவசக்தி ஜோதிடம் உங்கள் செல்வராஜ் பேசுகிறோம். இப்போ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்னன்னா, சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு அதுக்காகத்தான். சிம்ம ராசி பொதுவாக சிம்ம லக்னமாக இருக்கட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், ஆளுமை தன்மை மிக்கவர்கள். எதுலையுமே தான் முன்னோடியாக வரணும் அப்படிங்கிறதுல எண்ணம் கொண்டவங்க. இவங்களுடைய பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் வேகமாகவும் சூடாகவும் இருந்தாலும் கூட அந்த இதுல ஒரு நேர்மையும் உண்மையும் ஒளிஞ்சிருக்கும். கரெக்டா பேசுவாங்க. நமக்கு அது பேசும்போது நம்ம வார்த்தையில இவ்வளவு சூடா வேகமா பேசுறாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியது. எப்படி பலாப்பழம் கரடு முரடா இருந்தாலும் அது உள்ள இனிமையான சுளையில் இருக்குதோ, அது மாதிரி இந்த சிம்மராசிக்காரங்களுடைய அந்த கருத்துக்கள் நம்ம ஹார்டா இருந்தாலும் அதுல உண்மையும் நியாயமும் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கும்போது, இந்த குரு இந்த ராசிக்கு இப்போ 10ஆம் இடம் ரிஷபத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இவருடைய பார்வை பலம் சிம்மத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறாரு. 12 வருஷம் கழிச்சு இந்த சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வந்திருக்கிறதுனால இது நாள் வரைக்கும் தொழில்கள்ல எத்தனையோ பேர் நாம தொழிலை எப்படி நிறைவேற்றி கொண்டு போயிருமா, இந்த தொழில்னால நம்ம வாழ்ந்துருமான்னு போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொழில் வேலை வாய்ப்பு ப்ரொமோஷன் கிடைக்கும், ஒரு அபிவிருத்தி மேன்மையும் கண்டிப்பா கிடைக்கும்ங்கிறது காலம் உணர்த்தக்கூடிய பாடம்ங்க இது. அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும்போது இந்த குடும்பஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் வீடு பூமி சம்பந்தப்பட்ட அனுகூலமான ஒரு நல்ல காரியங்களும் மேன்மையும் கண்டிப்பாக கிடைக்கும்ங்க. இவங்களை பொறுத்தளவுல இவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எதுவும் இது நாள் வரைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்ததா இருந்தாலும் இன்னைக்கு மாறக்கூடிய ஒரு அமைவு இருக்குதுங்க. எதிர்த்தன்மைகள் மாறி பகைமை எல்லாம் விலகி நட்பு கொண்டு பாராட்டி வரக்கூடிய சூழ்நிலையிலும் உண்டுது. ரொம்ப நாளா நம்ம சகோதர உறவுகளுக்குள்ள சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஒரு வர்க்க போராட்டம் மாதிரி ஒரு பகையா இருந்ததெல்லாம் மாறி இன்னைக்கு இல்லைங்க, உங்க மேல எந்த விதமான தப்பும் இல்லை, இது நாங்க தான் உங்களை தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு ஒரு சொந்த பந்தம் பாசம் பாராட்டி வரக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நீங்க இந்த சிம்மராசிக்காரங்க இருக்கிறீங்க. இப்ப இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில எதை தொட்டாலும் நடக்க மாட்டேங்குதே, கண்டச்சனிங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, நாம எப்படித்தான் நம்ம வாழ்க்கையை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போய்க்கலாம்னு போராடி தயங்கிட்டு இருந்தவங்க இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நிச்சயம் இருட்டுக்குள்ள நடக்கிறவங்களுக்கு ஒரு ஒளி வெள்ளத்தை பாய்ச்சினதை போல ஒரு நன்மையை கொடுக்கறதுக்கான ஒரு அமைவுக்கு இப்ப வந்திருக்குதுங்க. உங்களுக்கு குலதெய்வம் சம்பந்தப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்க போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் வந்திருக்குது. உங்க குடும்பத்துல நல்ல காரியம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. கெட்டி மேளம் கொட்டக்கூடிய ஒரு அமைவுகள்லாம் இதுல இருக்குதுங்க. கல்யாணம் நடக்காத வரன்களுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடந்து முடிஞ்சவங்களுக்கு ஒரு புத்திர பிராப்தம் இல்லையே, கோயிலா போய் இறங்கி இருக்குமே, எந்த தெய்வமும் எங்களுக்கு வழிபடலையே அப்படின்னு ஏக்க பெருமூச்சு விட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நன்மையை கண்டிப்பா கொடுக்கணுங்கள எந்த ஒரு சந்தேகமும் நாம பழக வேண்டியது இல்லைங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசியை பொறுத்துள்ள ஆளுமை தன்மையில பிறந்த இந்த சிம்மராசிக்காரங்க இந்த வருஷத்துல அவங்க தடுமாற்றங்கள் எல்லாம் மாறி ராஜநிலை நடக்கக்கூடிய ஒரு கால நேரம் வந்துருச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் நம்ம பட வேண்டியதில்லை. மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.